வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வார்ஃபடேலேருந்து ஒரு 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட மாடல் நம்பர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வார்ஃபடேல் பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய மாடல் வந்து சேல் பண்ணியிருக்கோம். இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு புக்ஷெல் ஸ்பீக்கர், சென்டர் அண்ட் சரௌண்டை பொறுத்த வரைக்கும் பைபோலார் சரௌண்டு. ஃப்ரண்ட் புக்ஷெல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் வார்ஃபடேல் டைமண்ட் 10.1 புக்ஷெல் ஸ்பீக்கர் அண்ட் சரௌண்டு சென்டர் ஒரே பேக்காக வரக்கூடிய WH20 ரெண்டுக்குமே சேம் ஒரே மாடல் தான், சென்டர் அண்ட் சரௌண்டு. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கிரில் வந்து ரிமூவபிள் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து புஷ் டைப்பில் வரக்கூடிய ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வார்ஃபடேல் டைமண்ட் 10.1 புக்ஷெல் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துலாம். ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 2-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப், ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் 5-வே கோல்டு பிளேட்டட் பைண்டிங் போஸ்ட் வித் ஐஆம்பிங் ஆப்ஷனோட வரக்கூடிய ஒரு கோல்டு பிளேட்டட் ஸ்பீக்கர் பனானா பிளக்இன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ச்சஸில் ஒரு மிட் பேஸ் டிரைவ் வித் 1 inches சாஃப்ட் டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10.1 புக்ஷெல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 120 watts பவர் வித் 6 ohms இம்பிடன்ஸில் கொடுத்துருப்பாங்க. 44 Hz ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் வந்து 87 dB சென்சிட்டிவிட்டியும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டீரியோ சாங் ஆர் ஃப்ரண்ட் புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் மேட்சிங்காக இருக்கும். ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3.5 kg ஒரு யூனிட்டோட வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நல்லா கர்வ் பண்ணியிருப்பாங்க. ஷேப்பும் வந்து ஒரு லுக் பார்க்கும்போதும் ஒரு ப்ரீமியம் லுக் வர்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த புக்ஷெல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேங் பண்ணலாம், ஹேங் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஷெல் ஸ்பீக்கருக்கு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சென்டர் சேனல் அண்ட் சரௌண்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ஃபடேல் WH2 சென்டர் சேனல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 5 inches ரெண்டு மிட் பேஸ் டிரைவ் கொடுத்துருக்காங்க அண்டு 1 inches சாஃப்ட் டோம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 to 8 ohms இம்பிடன்ஸில் 150 watts பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி த்ரோ ரீச் தெரியற மாதிரியான ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர் வந்து இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கரோட பேக் சைடு வீவிங்கை பார்க்கும்போது ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பேக் சைட்லையும் அண்ட் ஸ்பீக்கர் டெர்மினல் பொறுத்த வரைக்கும் கோல்டு பிளேட்டட் பைண்டிங் போஸ்ட் ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து பனானா பிளக் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியும் சாலிடாகவும் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர் கூட வரக்கூடிய சரௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் WH2 பைபோலார் சரௌண்ட் கொடுத்துருக்காங்க. 4 drive 2-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப். ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் கிடையாது, ஃபுல்லி ஷீல்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பீக்கருமே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோமே போட்டிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 inches ரெண்டு மிட் பேஸ் டிரைவ் கொடுத்துருப்பாங்க, 1 inches ரெண்டு சாஃப்ட் டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 to 8 ohms இம்பிடன்ஸில் 150 watts பவரில் கொடுத்துருப்பாங்க. சரௌண்ட் அண்ட் சென்டர் சேனல் ரெண்டுமே வந்து 4 to 8 ohms இம்பிடன்ஸில் 150 watts பவர் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ புக்ஷெல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 120 watts பவரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் நம்ம வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணுறதுக்கும் இந்த பேக்கேஜ் வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து ஒரு பேக்கேஜாக வீடியோக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் புக்ஷெல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் சென்டர் அண்ட் சரௌண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டேமேஜ் எதுவுமே இல்லாமல் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 5.1 ஸ்பீக்கர்ஸ் வித் ஒரு காம்பேக்டான புக்ஷெல் ஸ்பீக்கர், பைபோலார் சரௌண்ட், இந்த மாதிரி ஒரு காம்பேக்டாக இருக்கணும்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து ரியலி வர்த்தபிளாக இருக்கும். ஸோ வார்ஃபடேல் சீரிஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். நீங்கள் 5.1 AVR தான் இல்லை 7.1 AVR-ஆகவே இருந்தாலும் வாட்ஸை பொறுத்த வரைக்கும் 100 watts அபவ் இருக்கிறதுனால ஈஸியாக ஹேண்ட்லிங்கும் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான பவரை வந்து இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.